நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல எந்த மன கஷ்டமோ குறையோ இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். உண்மையை சொல்லப்போனா இது மித்ரா ரொம்ப நாளாக ஆசைப்படுற ஒரு விஷயம். இவ்வளோ நாள் தள்ளி போனதில் மித்ரா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா. அதனால இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஏன் பாரதி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அப்படிலாம் எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை சார். அப்படி ஏதாவது இருந்தால் கூட என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட ஹெசிடேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லப்போனால் உங்கள் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். சார், கரெக்டான டைமா? ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. பாரதி, இதுக்கு மேலே எதுக்காக மறைக்கிறீங்க? உங்க மனசுல ஏ பாரதி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டி, நான் தான் வர சொன்னேன். சரி மாப்ள, இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க டைம் ஆயிடுச்சு, சொந்தக்காரங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். வாங்க. வரேன் பாரதி. ஏப்பா, அந்த அம்மா தான் ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல, 2 பேரும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்களேன். என்ன மித்ராவை காணோம்? இப்பதானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, எங்க போச்சு? யார நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன மித்ரா இப்படி கேக்குற? நான் தான் ஏற்கனவே உன்னை ஒரு தடவை பார்த்து உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னல. நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு நீ வேற ஒருத்தன் கூட நிச்சயதார்த்த மேடை வரைக்கும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மித்ரா. ஏய் பைத்தியமணி, முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் இப்போ உன்னோட லவ்வர். உன்னை கல்யாணம் பண்ணி உன் புருஷனாக போறேன். இந்த டீடைல் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? ஏய் இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க ராஸ்கல். முதல்ல வழி விடுறா. ஏய் மித்ரா, ஏன் அவசரப்படுற? என் அன்பை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அது எதுவுமே உன் கனவுல கூட நடக்காது. மரியாதையை வழி விடுற. எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயதார்த்தம் தானே? அதை நான் நடத்தி காட்டுறேன். என்ன? அவ்வளவுதான்.
என்னங்க பவானி. மித்ராவும் ஆதியும் ஆடுறத பாத்தீங்களா? ஆமா பவானி, 2 பேரும் நல்லா ஆடுறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. இதுல என்ன சந்தேகம்? ஆதியும் மித்ராவும் தானே மேடம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் மேடம் சந்தேகப்படுறீங்க? சுதாகர், மித்ரா எங்க இருக்கா? அப்ப ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கிறது யாரு? என் சந்தேகம் சரிதான். மேடம், மித்ரா, நீ எங்க இருக்க? அப்போ மேடையில இருக்கிறது யாரு? ஐயோ, ஆதி, மித்ரா மேடம். மித்ரா, என்னன்னு பாருங்க. சொல்லுங்க. மித்ரா மித்ரா, மித்ரா மித்ரா, யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேன் மேடம். மித்ரா. வந்துட்டேன். கொண்டு வா. மித்ரா, இந்தாங்க சார். என்னாச்சு மித்ரா? மேடம் இந்தாங்க. எப்படி? மித்ரா, மித்ரா மித்ரா, மித்ரா, உனக்கு என்னதாம்மா ஆச்சு? நல்லா தானமா இருந்த. அம்மா கொஞ்சம் வழி விடு. என்னாச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் தள்ளுப்பா. மித்ரா, இருமா நான் நாடு பிடிச்சு பார்த்து சொல்றேன்.